திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் கிராமம். இந்த கிராமத்துல வந்து வெயில் காலத்துல எவ்வளவு தண்ணியா இருக்கு, எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி இந்த குளத்துல வாத்துகள் எந்த அளவு விவசாயம் பண்றாங்க என்ன ஏதுன்னு நம்ம பூரா பார்ப்போம். இந்த வீடியோல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் கிராமம். இந்த கிராமத்துல வந்து குளத்துல வந்து எவ்வளவு அழகா தண்ணி இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகாவும் இருக்கு, நல்லா பசுமையா இருக்கு. கண்டிப்பா சரியா, எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கணுமா இன்னைக்கு? பாருங்க, செங்குளம் கிராமம் எந்த அளவு வாத்துக்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாத்துக்கள், குளங்கள். இது திருநெல்வேலி மாவட்டம் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் கிராமம் என்ற ஒரு ஊர் தான். இந்த வெயில் காலத்துலையும் ரொம்ப அருமையாக விவசாயத்துக்கு பாதுகாப்பாக ரொம்ப தண்ணியும் ரொம்ப அருமையாக இருக்கு. அவங்களுக்கு கிணத்துக்கு நீர்வட்டங்களுக்கு ரொம்ப இப்படி தண்ணிகள் இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கும் நல்லா இருக்கும். வாத்துக்களுக்கும் பாருங்க, வாத்துக்களும் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இயற்கை காற்று ரொம்ப அழகாவும் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோ போல மும்பையில இருந்து அவ்வளோ போட்டிருக்கோம். இப்போதான் முறையாக நம்ம ஊர்ல உள்ள வீடியோ போடுறோம். விவசாயிகளுக்கு எந்த அளவு பசுமையா இருக்குன்னு பாருங்க. நம்ம மாதிரி எப்பவும் செழிப்பாக தான் இருக்கும் பாருங்க. ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த வார்த்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நம்ம அங்கிருந்து இங்கே வந்ததுனால அது பார்க்க ஒரு பசுமையாக ரொம்ப அழகாவும் இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு. இனிமேல் அதிகமாக வீடியோ வரும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு புது நல்ல நல்ல வீடியோவாக வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராமத்தில் இருக்கிறதே ஒரு அழகு தான் பார்த்துக்காங்க. ரொம்ப பசுமையாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா குளுமையாக இருக்கும். வெயில் கூட அந்தளவு இல்லை இன்னைக்கு சொல்ல போனால். நேரத்தும் அந்தளவு இல்லை, முந்தாண்டு கொஞ்சம் எரிஞ்சு வெயில். இப்போ தான் முறையாக நம்ம வந்து பாருங்கள் எந்த அளவு பசுமையாக நெல்கள் இப்போ தான் பயிரிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. கொக்கில் என்ன அழகாக பறக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்கிறதே ஒரு சொல்லப்போனால் ரொம்ப அந்தளவு ஒரு அழகாக இருக்குது. இப்போ நம்ம சிட்டியில் இருந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பசுமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இவங்களும் அந்தளவு விவசாயம் தான் பாருங்க. அந்த என்ன பாருங்க, ஒரு விவசாயமான இங்கே இருக்காங்க, இவங்களும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அந்தளவு இவங்க தான் அந்த விவசாயம் பண்ணுறது. கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் இடம் வச்சுருக்காரு. நல்லா ஒரு விவசாயம் தான் பண்ணுவான்னு அந்தளவு ஒரு சிட்டிசன் ரொம்ப அழகாக விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணிட்டு எல்லா வேலைக்கும் போவாங்க அவங்க. ஆனால் பாராட்டக்கூடிய விஷயம். வெயில் காலத்தில் கொஞ்சம் விவசாயம் இல்லாத நேரத்தில் இவங்களும் வேலைக்கு அந்தந்த கூலி வேலை மாதிரி எந்த வேலைக்கும் போய்விடுவாங்க. இருந்தாலும் விவசாயம் தான் ஏனமுன்னு ஒத்தக்கெல்லாம் நிற்காது. பாருங்க வாத்து எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு பாருங்க. வாத்து காமிக்க பாருங்க, பார்க்க அந்த அளவு அழகா இருக்குன்னு ஒரு ரசிக்கக்கூடிய இடம்னா அப்படி ஒரு ஒம்பு அந்த இதுல குளிச்சாலே ஒம்பு அந்த அளவு அழகா இருக்கும் போதுக்காங்க. அதுல ஒரு இருந்தாலும் நம்ம வெளி இடத்துல இருந்து பார்க்கும்போது இருந்து எப்படா ஊருக்கு வரும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள். அதை 3 நாள் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம சின்ன பாருங்க எந்த அளவு வாத்து அழகா இருக்குன்னு பாருங்க. வாத்து முட்டைகள் இருக்கிறதே பெருசா இருக்கும். வாத்து சாயந்தரம் வந்தால் வாத்து முட்டைகள் இருக்கும் பார்த்துக்காங்க. அழகாக இருக்குது. அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும். கிராமத்தில் உள்ள வீடியோக்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் சப்ஸ்கிரைபர். நமக்கு இருக்கிறது மும்பை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், கோயில் கூட விசேஷம், அதுக்காண்டி ஊருக்கு வந்திருக்கோம். சரி, அதான் அண்ணன் சொன்னார் விவசாயம் பண்ணுறோம், எங்கள் வீடியோவும் போடுங்க அப்படின்னாரு. அது அண்ணன் பேர் சேகர் அண்ணன். இவங்களும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. இவங்களும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க நீங்களே பேசிக்காங்க அப்படின்னாங்க. அதனால தான் நம்மளே பேசுகிறோம். இவங்களும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. மற்றபடி வேலை இல்லாதனால அதெல்லாம்
விவசாயத்தை பற்றியும் கொஞ்சம் போடுங்க எங்களையும் அப்படின்னு சொன்னதை வேண்டி விவசாயம் தான். நீங்களும் கண்டிப்பாக விவசாயத்துக்கு எப்பவும் ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் கொடுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. அந்த இல்லாம ஒரு அருமையான ஒரு இடம் பார்த்துக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு எப்படின்னு சொல்லணும்னா ஒரு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அந்தளவு ஒரு அழகான ஒரு இடம். அப்படி இந்த இடத்துல இருந்து ஒரு சமையல் கூட சமைச்சா கூட அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் அந்தளவு ஒரு அழகாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே அதிக வீடியோவில் சொல்லியிருக்கோம், கிராமத்தில் நீங்கள் மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டீங்கனாலே அது சுகம்னா அது ஒரு அப்படி எப்படின்னா அது கிடைக்காத ஒரு வர மாதிரி. இப்படி இடங்கள்லாம் இருந்து சமையல் சாப்பிட்டாலும் நாங்களும் சாப்பிட்ருக்கோம், இனிமேலும் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும் பார்த்துக்காங்க. கண்டிப்பாக முழுமையாக எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வாத்துக்கள் எந்த அளவாக இருக்குன்னு இந்த இடம் நிற்கிறது ஒரு எப்படின்னா இயற்கை காற்றுகள் அந்தளவு ஒரு அழகான ஒரு இடம்னு சொல்ல போனால் ஒரு செங்கல் கிராமம். இது திருநெல்வேலியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் செங்கல் கிராமம், திருநெல்வேலி மாவட்டம் தான். இது அந்தளவு ஒரு அழகான இடம்னு பாருங்கள். வேறு காலத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் எந்த அளவு செழிப்பாக இருக்குது, எந்த அளவு விவசாயம் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். உண்மையாக அழகாக இருக்கும் பார்த்துக்காங்க. பாருங்கள் தண்ணிகள் எப்படி இருக்கு, எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். உண்மையாக அழகாக இருக்கும். குளம் பாருங்கள், இதான் எங்கள் ஊர் குளம். இங்கே தான் எங்கள் வயலும் இருக்குது. நம்ம அதனால் விவசாயத்தை எப்பவும் காப்போம், எப்பவும் வளர்ப்போம். கண்டிப்பாக பாருங்க, இந்த குளத்தை பார்க்கவே அங்கேருந்து இங்கே வந்திருக்கு மெனக்கெட்டு. எப்படியா அந்த தண்ணி நிற்கிற சுகமே நமக்கு ஒரு தனி சுகம்தான். என்னடா இது நம்ம எங்கேயுமே கிடைக்காத ஒரு வரமுன்னே சொல்லலாம். இந்த விவசாயம் பார்க்கறது, நம்ம அந்த ஒரு பசுமையை பார்க்கறதுங்கிறது அது நம்ம லைஃப்ல அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அது பார்க்கும்போது எப்படின்னா நமக்கு வெளியேயும் போனதுக்கே தோணாது. அந்த அளவுக்கு ஒரு ரசனையான ஒரு இடங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக வரும். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். இது நம்ம குளத்தை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் வயக்காடு, மற்ற வயக்காடு நம்ம சமையல் கண்டிப்பாக உங்களுக்கு மண்பானையில் சமைச்சது, மற்றபடி நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோம், எப்படி என்ன அழகாக பண்ணுறோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா வீடியோலுமே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ நம்ம சேனல் அபிஷா சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோகள் வந்து சேரும். கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து சேரும்.